வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோடும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் கர்மவன கரையும் தெரிஞ்சுக்கலாங்க. உண்மையாலுமே மனிதர்களாக பிறந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதத்தினால் படைக்கப்பட்டிருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போது இந்த 5 விதமான பிராணசக்தியும் உடம்புல இணைஞ்சால் மட்டும்தான் மனிதன் உயிர்ப்புத்தன்மையோடு வாழ முடியும். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பூதத்தையும் நம்ம எப்படி உடம்புல இணைக்கிறோன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம உணவு மூலியமாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எப்போ பசி வருதோ, பசி வந்ததுக்கு பிறகு நல்லா ரசித்து ருசித்து மென்று சக்கையாக்கி வாயை மூடி சமணங்கால் போட்டு யார் சாப்பிட்றாங்களோ அந்த நிலசக்தி, நிலப்பிராணன் பரிபூர்ணமாக உடம்புல இணைஞ்சிரும். ஒரு சிலர்லாம் ஒரு நேரம் சாப்பிட்ணும், 2 நேரம் சாப்பிட்ணும், 3 நேரம் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு பசி வந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. அது 1 நேரமாகட்டும் சரி, 2 நேரமாகட்டும் சரி. அப்போ பசிச்சதுக்கு பிறகு சமணங்கால் போட்டு சாப்பாட்டை கவனித்து சாப்பாட்டை வாயில் போட்டு மென்று சக்கையாக்கி ரசித்து ருசித்து கூழாக்கி தண்ணி குடிக்காமல், இடையில தண்ணி குடிக்காமல் அந்த சாப்பாட்டை மென்று முழுங்கும் பொழுது அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிராணசக்தி முழுமையாக கிடச்சிரும். உங்களுக்கு தாகம் எடுக்குது, விக்கல் வருது அப்படின்னா மட்டும் தண்ணியை பயன்படுத்திங்க. இந்த உணவு உண்ணும் பொழுது இடையில தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது. உணவு உண்ணும் பொழுது நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உணவு செரிமானம் பண்ணக்கூடிய அமிலம் அமைஞ்சு போயிடும். அப்போ உண்மையாலுமே இந்த உணவு சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் உணவை கவனித்து மென்று சக்கையாக்கி ரசித்து ருசித்து கூழாக்கி அந்த உணவுக்கு நன்றி செலுத்தி உணவு உண்றாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உடம்புல நிலப்பிராணன் முழுமையாக கிடச்சிரும். இந்த நிலப்பிராணனை யார் உணவு மூலியமாக, அறுசுவை உணவு மூலியமாக முழுமையாக எடுத்துக்கிறீங்களோ உங்கள் உடம்புல இந்த உணவு உள்ளே போய் எலும்பு மஜ்ஜைகளா, மயிர்கால்களா, உயிரணுக்களா, விந்தணுக்களா, சதையா, எலும்பா எல்லாம் உற்பத்தி ஆகிறதுனால உங்கள் உடம்புல எந்த வியாதியுமே வராது. இந்த நீர் பிராணனை உடம்புல எப்படி இணைச்சிக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணீர் மூலயமா, குளிக்கக்கூடிய தண்ணீர் மூலயமா பிராணசக்தி உடம்புல இணையும். அப்போ நீர் பிராணனை பொறுத்த வரைக்கும் நம்ம குளிக்கும் பொழுதும் குடிக்கக்கூடிய தண்ணியினாலே நீர் பிராணன் உடம்புல இணைஞ்சிரும். நீங்கள் குளிக்கும் பொழுது சவர் திறந்துட்டு போய் நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு முழங்கால் அளவுக்கு தண்ணியை சொதம்பு ஊற்றணும். அப்புறம் இடுப்போட தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் சோல்டரோட தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ உடம்புல தண்ணி படும் பொழுது கீழிருந்து மேல் நோக்கி வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தி தலைவலியாக வெளியே போனதுக்கு பிறகு தலையோட தண்ணி ஊற்றும் பொழுது உடம்பு பரிபூர்ணமாக எந்த வியாதி இல்லாமல் இருக்குங்க. குடிக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அண்ணாந்து குடிக்கக்கூடாது. உங்களுக்கு தனியாக டம்ளரோ அல்லது வாட்டர் கேனோ வச்சுக்கோங்க. வாயில் கவ்வி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி உமிழ்நீரோட அந்த தண்ணீர் உள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு அது மருந்தாக மாறும். இரத்த நாளங்களாக ரத்தமாக உருமாறும். அப்போ தண்ணீரை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுனாலையும் குடிக்கிறதுனாலையும் நீர் பிராணசக்தியை உடம்புல இணைச்சிக்கிறீங்க. நிலப்பிராணன், நீர் பிராணனை பார்த்து முடிச்சிட்டோம். பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நிலப்பிராணனாக பார்த்தோம். நீர் பிராணங்கிற பேரில் நீரை எப்படி குடிக்கணும், எப்படி குளிக்கணுங்கிற விஷயத்த பார்த்தோம். அதற்கடுத்து காற்று பிராணன். நம்ம சுவாசம் இல்லைன்னா வாழவே முடியாது. அப்போ அந்த சுவாசத்தை நம்ம யாரும் கவனிக்கிறதும் கிடையாது. சுவாசம் அப்படிங்கிறது ஒரு செயலாக இருந்தாலும் கூட, ஆனால் சுவாசத்தின் வழியே காற்று பிராணன் உள்ளே போகிறதையும் உள்ளே வரதையும் யார் கவனிக்கிறீங்களோ, மென்மையான காற்று உள்ளே போகிறதையும் அந்த சுவாசிக்கக்கூடிய காற்று வெளியிடுறதையும் யார் கவனிக்கிறீங்களோ காற்று பிராணனை உணர முடியும். நம்ம ஒரு 4 காற்று தான் உள்ளே சுவாசிக்கிறோம், ஆனால் 8 காற்றை வெளியிடுறோம். அப்போ யார் சுவாசத்தை கவனிக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களோட ஆயுள் நீட்டிக்கப்படும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாய் அதிக ஓட்டம் இருக்கிறதுனால, அதோடைய மூச்சு அதிகமாக வாங்கிறதுனால அதோட ஆயுள் கம்மி. அதற்கடுத்தபடியே பார்த்துட்டிங்கன்னா குதிரை நாயோட கொஞ்ச நாள் சேர்த்து வாழும். இது ஒரு 5 வருடம் வாழுதுன்னா தோராயமாக இது ஒரு 20 வருஷம் வாழும். யானை ஒரு 60 to 90 வருஷம்னு வச்சுக்கோமே. மென்மையாக சுவாசிக்கக்கூடிய ஆமை கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் வாழும்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாலுமே சுவாசத்தை யார் கவனிக்கிறீங்களோ உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். அதற்கடுத்து நெருப்பு பிராணன். நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்கள் உடம்பு கை காலெலாம் அசைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த அசைவுகள் மூலிமா இப்போது நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், உடம்பை அசைக்கிறோம். இந்த அசைவுகள்லாம் உட்படுத்துறதுக்கு என்ன தேவைன்னா ஆற்றல் தேவை. இந்த ஆற்றல் நெருப்பு பிராணன் வழியாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நெருப்பு பிராணன் உடம்புல எப்படி அணைச்சிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கைகால் அசைவுகள் அசைக்கிறது மூலிமா, டெய்லி நடைப்பயிற்சி நடக்கிறது மூலிமா, எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நெருப்பு பிராணன் தானாக செயல்படும். அப்போ உண்மையாலுமே நீங்கள் நடக்கிறீங்க,
ஒரு ஓடுறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே நெருப்பு பிராணன் உற்பத்தி ஆகும். இந்த நெருப்பு பிராணன் உடம்புல எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு நல்லா மென்று சக்கையாக்கி ருசித்து கூழாக்கி உண்ணும் பொழுது அது குளுக்கோஸாக மாறும். இந்த குளுக்கோஸுங்கிறது விறகு மாதிரி நினச்சிங்க. இந்த குளுக்கோஸுங்கிற விறகும் இந்த ஆக்சிஜனும் சேர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே உள்ளே போய் கதவை மூடி, மெம்பரேஸுங்கிற கதவை மூடி வேகமாக குளுக்கும் பொழுது, இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைனமோ வச்சு லைட் எரியதை பார்த்துருப்பீங்க. அது டைனமோ எப்படி செயல்படுதுன்னா, ஒரு உராய்வு மூலயமா வெப்ப சக்தி உற்பத்தி பண்ணி அந்த லைட் எரியும். அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ளே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இந்த ஆக்சிஜனையும் உள்ளே எடுத்து போட்டு இந்த குளுக்கோஸுங்கிற விறகு உள்ள எடுத்து போட்டு அதை மூடினதுக்கு பிறகு வேகமாக குளுக்கும் பொழுது இங்கே வெப்ப சக்தி, ஏக்க சக்தி தானாக உருவாகும். அதனால தான் உடம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கும். இறந்து போனதுக்கப்புறம் உடம்பு சில்லுன்னு மாறிடும். அப்போ உடம்புல பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, ஒரு செயல் செய்யும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ளே வெப்ப சக்தி தானாகவே உருவாகும். இதுதான் நெருப்பு பிராணன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனோட உடம்பு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதத்தில் ஆனதுனால நிலப்பிராணன், நீர் பிராணன், காற்று பிராணன், நெருப்பு பிராணன் இணைச்சிக்கிட்ட மாதிரி ஆகாய பிராண சக்தி உடம்புல இணையணும். இந்த ஆகாய பிராணம் எப்படி இணையுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆழ்ந்த நித்திரை தேவை. அப்போ யார் ஆழ்ந்த நித்திரையில் உறக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகாய பிராணம் தானாகவே உடம்புல இணைஞ்சிடும். இது எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. உண்ணக்கூடிய உணவை தவிர மற்ற எல்லா விஷயமும் தானாக தான் நடக்கணும். யாரெல்லாம் இந்த பஞ்சபூத சக்தியை கரெக்டாக உடம்புல இணைச்சிக்கிறீங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பு நீண்ட ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு, செல்வ செழிப்பான ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வீங்க. கருத்தரித்த ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தரித்த ஒடுங்குகின்ற வாயுவை என்ன அர்த்தம்னா, உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதோ அந்த எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னு யார் மனிதன் கண்டுபிடிக்கிறானோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை அடைஞ்சே தருவான். இளமையை அப்போ இருந்தே தருவான். ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வெறுமையாக இருக்கும். அந்த வெறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது அப்போ தான் கரு உருவாகி அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் அடித்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு அந்த நேரத்தை சொல்கிறோம். இந்த 9 விதமான கிரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை மனிதன் கிரகிச்சுக்கிறதுனால தான் அந்த கிரகங்களுக்கு கிரகம்னு பேர் வச்சாங்க. அப்போ பூமியில் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்படி நிறைவேறுது, எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பூமியில் மனிதனை பொறுத்த வரைக்கும் மனம் மூலியமா, எண்ணங்கள் மூலியமா சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசையாக உற்பத்தி ஆகும். அந்த ஆசை எண்ணமாக மாறும், எண்ணம் கற்பனையாக மாறும், கற்பனை உணர்வுகளாக மாறும், இந்த உணர்வுகள் மீண்டும் அதிர்வுகளாக மாறி பிரபஞ்சத்தில் அடித்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உண்மையாலுமே உங்களுக்குள்ள ட்ரீம் உருவாகும், ஒரு கனவு பிறக்கும், அந்த கனவுலேருந்து தாட் பிறக்கும், அந்த தாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜை கொடுக்கும், அந்த இமேஜிலிருந்து ப்ராசஸ் ஆகி ஃபீலிங் உருவாகும், அந்த ஃபீலிங்கிலிருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வுகளாக போய் பிரபஞ்சத்தில் அடித்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஒரு பொருளாக மாறும். அப்போ கற்பனை இல்லாத மனிதன் சிறகுகள் அற்றவன். கற்பனை யாருக்கெல்லாம் கனவு காண தெரியுதோ, யாரெல்லாம் கற்பனை உணர தெரியுதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக அடைஞ்சே தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனை அடையணுன்னா 1 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். 1 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்ம வினைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்கள். ஹோரைனா என்ன, அந்த ஹோரையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.